அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க. முன்னறிவிப்பு: நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த கப்பலை இந்த உலகத்திற்கு அத்தாட்சியாக விட்டு வைப்பதற்காக அல்லாஹ் தன் திருமறையில் முன்னறிவிப்பு செய்திருக்கிறான். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 54வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் கூறுகிறான்: நிச்சயமாக நாம் அதை சான்றாக விட்டு வைத்தோம். படிப்பினை பெறுவோர் உண்டா? அல்லாஹ் சான்றாக விட்டு வைத்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பலை மிஸ்டர் ஹரிகிரா போர்டு என்று அமெரிக்கா ஆய்வாளர்களின் தலைமையில் 6 பேர் அடங்கிய குழு ஒன்று துருக்கியின் கிழக்கு பகுதியில் ரஷ்யா எல்லையில் அரராத் மலைத்தொடரின் வடமேற்கு பகுதியில் 14,000 அடி உயரத்தில் துருக்கி ஜில்லாவில் புதி பனிமலையின் சிக்கி கிடந்ததை கண்டுபிடித்தார்கள். மலையின் மேலே கப்பலை கொண்டு வந்து வைத்தது யார் என்ற கேள்விக்கு திருக்குர்ஆன் மட்டுமே விடை கூறுகிறது. 11வது அத்தியாயத்தில் 44வது வசனத்தில், பூமியே உனது தண்ணீரை நீ உறிஞ்சிக்கொள், வானமே நீ நிறுத்து என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டவே. தண்ணீர் வற்றியது, காரியம் முடிக்கப்பட்டது. அந்த கப்பல் ஜூதி மலை மீது தங்கியது. ஆஷூரா நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிர்அவுன் என்ற கொடுங்கோலனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாளை தாம் நாம் ஆஷூரா நாளாக கொண்டாடுகிறோம். இதற்கு சான்றாக ஆதாரபூர்வமான நபி மொழியில் இருக்கின்றன. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல நூற்றாண்டுக்கு முந்தி வந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆஷூரா நாளில்தான் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை விட்டு இறங்கி பூமியில் கால் வைத்த நாள் முஹர்ரம் 10ஆம் நாளாகிய ஆஷூரா நாளாக இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியன் வெளி தெரிந்ததால் அதன் பிரகாசத்தை காண அவர்களின் கண்கள் கூச ஆரம்பித்தனர். கண்களின் கூச்சம் தெளிவடையவும் கண்களின் பார்வை சக்தி பெருகவும் அவர்கள் சுர்மாவை கண்களில் விட்டு கொண்டார்கள். இதிலிருந்து தான் கண்களுக்கு சுர்மாவிடும் பழக்கம் வந்தது என்று கூறுவதற்கு எந்த